இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மாற்றலாகி சென்ற நமது பாடசாலையின் முன்னாள் அதிபர் திரு சி மோகனதாசன் அவர்களின் பாராட்டு நிகழ்வும் பிரியாவிடை நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இந்த பாடசாலையில் இருந்து அவருக்கான பிரியாவிடை நிகழ்வு என்பது பிரியாவிடை நிகழ்வை நாங்கள் சம்பிரதாய பூர்வமாக செய்தாலும் இந்த பாடசாலையில் இருந்து அவர் பிரியாவிடை பெறவும் முடியாது, பாடசாலை அந்த பிரியாவிடையை கொடுக்க முடியாது என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் இந்த
இந்த பாடசாலையில தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்றிருக்கிறார். உண்மையில ஆரம்ப கல்வி என்பது மாணவர்களுடைய என்றைக்கும் கடைசி வரை மாணவர் மனங்களில் மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்கிற தருணங்கள் என்பது ஆரம்ப பிரிவு. அந்த வகையில் இந்த பாடசாலையில் அவருடைய ஆரம்ப கல்வியை கற்றிருக்கின்றார். அவருடைய தந்தையார் இந்த பாடசாலையில் கற்றிருக்கிறார். அதே போல் இப்ப அவருடைய பிள்ளைகளும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அவருடைய சந்ததி பெருகி இந்த பாடசாலையில் கற்பார்கள். நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு பாடசாலை. 62ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் பரிபாலனத்துக்காக உள்ளீர்க்கப்பட்ட பாடசாலை. ஆனால் 59, 60, 61 காலப்பகுதிகளில் இந்த பாடசாலை இயங்கியதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. மொழியோட சந்தைக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு கொட்டில் போட்டு அதில் படித்தாக்கள் இருக்கிறான். மெட்ராபாலிட்டி மெட்ராஸ் அதில் படிச்சிருக்கிறார். என்னென்னு சொன்னால் அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை கிராண்டாக போகணுண்டா மாணவர் தொகையை கூட்டி காட்டும். அப்போ பக்கத்து பள்ளிக்கூடத்துலேருந்து கொஞ்சம் பேர் கொண்டாடுறேன், இன்னொரு பள்ளிக்கூடத்துலேருந்து கொஞ்சம் பேர் கொண்டாடுறேன். அப்படியெல்லாம் செய்யும். இந்த இடத்திலே இந்த பாடசாலையை அமைக்கும். அதனுடைய அதிபராக என்னுடைய தந்தையார் 58 கலவரத்தில் போலீஸ் சேவையை விட்டுட்டு வந்துட்டு ஆசிரிய பயிற்சி கலாசாலையை முடித்து பாடசாலையின் அதிபராக கடமையாற்றினார். இதுக்கு 240 ரூபா சம்பளம், கிளர்க்கல் சர்வீஸுக்கு 270 ரூபா சம்பளம், 30 ரூபா சம்பளம் கூட இதை விட்டுட்டு அதுக்கு போனார். அப்பொழுது இந்த பாடசாலையில் பல பிரமுகர்கள் முன்னாள் அதிபர்கள் பலர் இங்கே ஆசிரியர்களாக கடமையாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் பின்பு அதிபர்களாக இருந்திருக்கிறார்கள். நீண்ட காலம் இந்த பாடசாலை பெருமையோடும் புகழோடும் நிலைத்து நின்ற ஒரு பாடசாலை. அந்த வகையில் இங்கே அதிபர் மோகனதாஸ் அவர்கள் கடமையேற்றது முதல் இந்த பாடசாலையுடைய வளர்ச்சி சற்று அதிகமாக காணப்பட்டது. என்று சொன்னால் தலைமை உரையில் கூறியது போலும் ஏனைய வகையிலும் அவருடைய அந்த தொடர்பாடல் திறன், ஒரு சிறந்த தொடர்பாடல் திறன் உள்ளவரால் ஆளுமை மிக்க ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும். முரண்பாடுள்ள முகாமைத்துவத்தை செய்ய தேவை. ஆகவே அந்த வகையில் அவர் ஒரு தரம் 3 பாடசாலை பொறுப்பேற்று மிக சிறப்பாக கடமையாற்றியிருக்கிறார். இவருடைய செம்மலைக்கான நியமனமும் திடீரென்றுதான் ஒரு வாழ்த்து பாவங்கள் நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே வாழ்த்துப்பா பள்ளிக்கான வாழ்வும் பள்ளியின் பணிநிலை சிறப்பும் அருகிலிருந்து அருளாட்சி புரியும் எல்லாம் வல்ல காட்டு விநாயகன் அருள் வேண்டி அன்று ஆண்டு 1 அகரங்கற்ற உன் பள்ளியில் இன்று நீவீர் முதல்வராய். அன்று ஆண்டு 1 அகரங்கற்ற உன் பள்ளியில் இன்று நீவீர் முதல்வராய். பேருவகை அடைகிறாள் பள்ளி தாயவர் சேவை நாயகர் மனம் மறந்துட சேவை ஆற்றிய சேவை நாயகர் பள்ளி முதல்வராய் மாணவ தோழராய். பள்ளி முதல்வராய் மாணவ தோழராய் ஆசிரியர் நண்பராய் பெற்றோருக்கு சகோதரராய் பணியை நயப்பு கொண்டீர். பணியில் விழுந்திருந்த போது உன் பணியால் எழுச்சி கொண்டது. மாணவர் சேர்வும் அடைவு மட்டமும் உயர்த்தெழுந்தது. மோகனதாசன் அதிபர் அவர்களுக்கு நான் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த பாடசாலையில் மிக முக்கியமான பங்கினை ஏற்று நிர்வாகத்திறன் மற்றும் கற்பித்தல் திறன் மற்றும் அனைத்து நிலைகளிலும் அனைத்து மட்டங்களிலும் அன்புடன் பழகி இந்த பாடசாலையை முன்னேற்றி சிறப்பான பணியாற்றியமை அவரது சேவையின் மிக முக்கியமான பங்களிப்பாகும். ஆகவே இந்த பாடசாலையில் கடந்த 7 வருடங்களாக
அவரது அரும்பெரும் பணியினால்